ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கறி மசாலா பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்த்துட்டுருக்குறேங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ வரமிளகாங்க, காஞ்ச வரமிளகாங்க. அது லைட்டாக மிக்சியில் அடித்து வச்சுருக்கணுங்க. லைட்டாக வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லிங்க, கொத்தமல்லி வந்து ஒரு படிங்க, ஒரு படி 2 படி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு கறி மசாலா பொடி சாம்பார் பொடி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நாங்கள் கறி மசாலாவுக்கு வந்து ஒரு படி எடுத்துருக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா பட்டைங்க, அதுக்கப்புறம் குறுமிளகு, கடலைப்பருப்பு தேவையான அளவு எடுத்துருக்கோங்க. எடுத்து இப்போ நம்ம வறுத்து இப்போ காய போட்டிருக்கோங்க. இது வறுத்து எடுத்துட்டா பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கறி மசாலா பொடி வந்து நமக்கு தயாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.